Lord. I thank God for this time that I could come before you with the word of God. ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் முன்பாக நான் தேவனுடைய வார்த்தையாக கடந்து வருவதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். Today I want to speak something which is quite essential in our life, something that's very practical and not theoretical or theological. இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு தேவையான காரியத்தை, ரொம்ப வேண்டிய காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை பேச நான் விருப்பப்படுகிறேன். I want to speak something that's very practically applicable in our lives. நான் வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் அதை வாழ்க்கையில செயல்முறைப்படுத்த வேண்டிய காரியத்தை குறித்து பேச இருக்கிறேன். Okay, so before we go into anything, I just want to read one verse, and from then on I'll proceed with the word. Please turn with me to 1 Corinthians, the book of 1 Corinthians, chapter 10 and verse 12. Book of 1 Corinthians, chapter 10 and verse 12. 1 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். 12 10 verse 12. 10வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க கடவன். Hallelujah. Hallelujah. Now when we look at this verse, we can interpret it in many ways. நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இன்னும் பல விதங்கள்ல நம்ம இத வியாக்கியானம் செய்ய முடியும். Okay, but the most common way that people use is they'll tell you, you're thinking that you're standing, you're proud, and you're eventually going to fall. This is the usual thing that people tell it to you when you read this verse. பொதுவாக இந்த வசனத்தை தியானிக்கிறவர்கள் எப்படின்னா, நீ நிற்கிற நம்ம பெருமைப்பட்டு கொண்டு இருக்காதா, நிற்பதுன்னு செருக்கோட இருக்காத, நீ கீழே விழுந்துட கூடாது அப்படின்னு சொல்லிதான் அதை வியாக்கியானம் பண்ணுவார்கள். But today what I want to tell you is something that God kind of had encounter with me, and he spoke to me just fatafat, just like that, and some practical things out of this verse is what that I want to speak with you. இந்த நாளும் கூட நான் என்னோடு கூட ஆண்டவர் நேரடியாக இடைப்பட்டு என்னோட பேசிய காரியத்தை நான் நம் வாழ்க்கையிலே எப்படி செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். Okay, so the topic that I want to talk to you about is how can we always stand in Christ and never fall. நான் என்ன பேச விரும்புறேன்னா, தலைப்பு என்னன்னா, நாம் எப்படி எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக விழாதபடியாக நிற்க முடியும் என்பதை குறித்து நான் பேச இருக்கிறேன். Hallelujah. Now the thing is, now we are living in a world which is always thinking about how to pull the children of God down. நாம் எப்படியான உலகத்தை வாழ்கிறோம் என்றால், எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளை கீழே வீழ்த்தி போடக்கூடிய உலகத்திலே வாழ்க்கை வாழ்கிறோம். The devil is always seeking for opportunities to bring us down, whether it be spiritually or physically or emotionally, financially, or just in any other ways. He just wants to bring us down. எப்பொழுதுமே பிசாசானவன் நம்மை நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து, நம்முடைய சுகத்திலிருந்து, பலத்திலிருந்து, நம்முடைய வேலை காரியத்திலிருந்து, நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலிருந்து எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். So unless and until we be really prepared to meet all of his attacks, there are high chances that we can fall. நாம சரியான முறையில ஆயத்தமாக இல்லை என்றால், இந்த காரியத்தெல்லாம் எதிர்நோக்கி ஜெயிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை என்றால், நாம் விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. Today I just want to discuss with you 3 important strategies, you can say, or techniques that we can use to always counterattack the devil when he's putting நான் இந்த நாளிலும் கூட சொல்றேன், பிசாசானவன் நம்மளை கீழே விழ வைப்பதற்காக அவன் நம்ம காரியங்களை கொண்டு வரும் பொழுது அதிலிருந்து நாம் எப்படி நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை பேசுவதற்காக, 3 டெக்னிக்களை கற்றுக் கொடுப்பதற்காக பேசுவதற்காக நான் முன்பாக தாழ்த்துகிறேன். Hallelujah. Just say with me a huge hallelujah, and let's be submissive in God's presence, and let's just accept the word that is coming towards us. நம்ம தேவனுடைய வார்த்தை வரும்போது நம்ம ஹalleluya, ஒரு பெரிய ஹalleluya போட்டு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம்னா, நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய கடந்து வர தேவனுடைய வார்த்தையை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் என்று அர்த்தம். Okay, now let's come to the fact that in our lives, once we have accepted Christ, even after we have accepted Christ, there were a lot of instances where we have fallen down. நாம் தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பாக நம் வாழ்க்கையில அநேக சம்பவங்கள் நடக்கிறது. அவையெல்லாம் அதிலே அநேக நேரங்களிலே நாம் கீழே விழுவதற்கான சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. கீழேயும் விழுந்தாச்சு ரொம்ப இன்ஸ்டன்சஸ்ல, பட் அநேக காரியங்களிலே நம்ம கீழே விழுந்து விட்டோம். But we were never destroyed to the core. We were not completely destroyed.
ஆனாலும் கீழே விழுந்தாலும் நாம் அழிந்து போகாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் do you know the reason why is not because of our strength or because of our power or because we are somewhat intelligent or gracious or whatever is it, but it is because the Lord is having grace on us that we are not utterly destroyed. நாம் முற்றிலுமாக அழிக்கப்படாத இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய படிப்போ, நம்மளுடைய அறிவோ, நம்முடைய பொருளாதாரமோ, நம்முடைய அழகோ எந்த காரியம் இல்லை. இது தேவனுடைய சுத்த கிருபை என்றுதான் நான் சொல்கிறேன். So there is just one secret that I want to tell to you. You know, it is a character of Christ Jesus which is so much revealed. Just turn with me to Isaiah chapter 43 and verse 3. ஏசாயா 43:3 தேவனுடைய அந்த சிறந்த குணாதிசயத்தை நாம் இப்பொழுது கூட வாசிப்போம். ஏசாயா 43 Isaiah 42 verse 3. ஏசாயா 42 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். Hallelujah. See, God is not a person who will let you to be broken when you're already hurt somewhere. தம்பி சொல்லு, திருப்பி சொல்லு. God is not a person who will let you to be completely destroyed when you're already hurt by something. ஏற்கனவே நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்க நம்மள முற்றிலுமாக அழிவுக்கு நேராக விடாதவர். சோதரம். That's what the word says, you know. தம்பி ஒரு நிமிஷம் போனா நீ அல்லேலூயா போடாத, எனக்கு கேட்க மாட்டேங்குது. சொல்லு தம்பி. So this is what the word says, you know, a bruised reed he will not break. பாருங்க, நெறிந்த நாணலை அவர் முறிப்பதில்லை என்று எழுதி இருக்கிறாங்க. And he will also not quench a faintly burning wick. மங்கி எரிகிற திரியை அணையாமலும் என்று எழுதி இருக்கிறது. You see, many times in life the devil throws so many things at us that our lamp starts to go down. No, our light starts to go down, but still God was so protective, he was so gracious that he kept you safe and sound even until now. அநேக நேரங்களிலே பிசாசு நமக்கு எதிராக அநேக காரியங்களை எரியும் பொழுது நம்ம கீழே போக வேண்டியவர்கள் தான். ஆனா தேவனுடைய கிருபையினாலே நம்மை தாங்கி நம்மை பிடித்திருக்கிறார். Hallelujah. But that does not mean that we start misusing the grace of God by telling God, I will fall in my life, but you will have to catch me every time that I fall. ஆனா நம்ம அப்படியாக தேவன் நம்ம மீது கிருபை பாராட்டுவதை நம்ம என்ன செய்யறோம், தவறாக பயன்படுத்தக்கூடியது. ஆண்டவரே எப்பவும் கீழே விழுந்துட்டே இருப்பேன், உங்க கிருபையினால என்னை தூக்கி நிப்பாட்டியாருங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. You know, God is also having a limit for his patience. ஏன்னா ஆண்டவருடைய பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். You might say, you know, there is something written in Lamentations 2 which says the steadfast love of the Lord never ceases, his mercies never come to an end. பாருங்க, நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை எழுதி இருக்கிறது, அவருடைய அன்பின் நிமித்தமாக, அழியாத அன்பின் நிமித்தமாக, உறுதியான அன்பின் நிமித்தமாக அவருடைய கிருபை எப்பொழுதுமே இருக்கும். அந்த கிருபை நம்ம விட்டு எடுபட்டு போகாது என்று நாம் எண்ணக்கூடாது. But you know what, the same Bible also says, do not misuse the grace of God in Romans chapter 3, I guess. ரோமர் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, நாம் என்ன செய்யக்கூடாது? Romans chapter 2 and verse 4, you can read it back at your home. It says that we are not supposed to presume, we are not supposed to misuse the patience of God. அதே வேதாம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகள் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, அதாவது நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்று எழுதி இருக்கிறது. So today we are just going to see some things, 3 important points by which we can prevent further from falling. பாருங்க, நான் 3 காரியங்களை குறித்து பேச போகிறோம். இதற்கு மேலே நம்ம கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்கு 3 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். Hallelujah. So I don't want you to take it as a warning or something that I'm kind of strictly warning you, but as a kind of an advice, as a strategy you can imply into your lives to prevent from falling. இது வந்து யாரும் உங்களுக்கு ஒரு உபதேசமா, வார்னிங்காவோ அல்லது ஒரு எச்சரிப்பாவோ அப்படி நினைப்பதை விட, நாம வந்து ஒரு 3 காரியங்களை, ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கத்துக்கொள்ள போறோம். நம்ம கீழே விழாமல் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள என்று நினையுங்கள். யாரும் இது காரசாரமா இருக்கிற மெசேஜ் வெட்டு குத்துன்னு நினைச்சாருங்க. These are just strategies that I want to share with you. ஆமா, இது வந்து ஒரு 3 ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம பார்க்க போகிறோம். Okay. So first, if you want to find a solution for something, you should know very well about the problem itself. பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரச்சனையை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். So what is our problem in the first place? What? So what is our problem in the first place? நம்ம முதலாவதாக என்ன நம்மளுடைய ப்ராப்ளம், பிரச்சனை?
So our problem is we keep falling in Christ. நம்முடைய பிரச்சனை என்ன என்றால் நம்ம தொடர்ந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கிறோம். So what are the reason for the falls? அது கீழே விழுவதற்கு என்ன காரணம்? So I just want to tell you, I mean, it's a kind of a general thing that I want to tell you. There are two main reasons by which we fall. Two important reasons. நாம் கீழே விழுவதற்கு முக்கியமாக இரண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். This is very general. You know, there are so many subdivisions under these two divisions. இது முக்கியமாக ரெண்டு காரியமா இருக்குது. இந்த ரெண்டு காரியத்திற்கு கீழே ரொம்ப இன்னும் अनेक பிரிவுகளை நாம் பார்க்க முடியும். But we will just see the main two divisions, okay? முதலாவதாக இந்த முக்கியமான ரெண்டு காரியங்களை பார்ப்போம். So the first and the foremost, the very obvious one, we fall when we sin. முதலாவதாக நாம் எப்பொழுது விழுகிறோம் என்றால் பாவம் செய்யும்போது விழுகிறோம். It is very obvious. We all know that when we sin, we fall. இது எல்லாருக்குமே தெரியும், நாம் பாவம் செய்யும்போது கீழே விழுகிறோம். So can someone just read to me, just to tell that it is from the word of God, Romans 3 verse 23, that I'm not speaking on my own accord. ரோமர் 12 Romans 3 verse 23. Somebody else, can you read please? ரோமர் 3 எல்லாரும் பாவம் செய்து 23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போதும். See, that's it. All have sinned and fallen short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி விட்டோம் என்று எழுதியிருக்கிறது. It is a verse that all of us know. I believe all of us know by heart. It's something that I learned so much by heart. இது எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So what I want to tell is, when we sin, there are two things happening in us. நாம் பாவம் செய்யும் பொழுது ரெண்டு காரியங்கள் நமக்குள்ள நடைபெறுகிறது. Now just don't get confused. I said the reasons why we fall is two, and the first reason is sin. And because when we sin, there are two things happening in us. Just don't confuse with this. Get a clear idea. பாருங்க, முதலாவதாக நான் ரெண்டு காரியங்கள் நடைபெறும்னு சொல்றேன். ரெண்டு காரியங்கள் மூலமாக கீழே விழுவோம் என்று. அதுல ஒன்று, நாம் பாவம் செய்வதாலே கீழே விழுகிறோம். அப்படியாக அந்த பாவம் செய்யும் பொழுது என்ன காரியங்கள் நடைபெறுகிறது, என்ன ரெண்டு காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை இப்ப பார்க்க போகிறோம். The word of God clearly says in this verse, when we sin, we are separated from God. இங்க இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறோம். We lose access to the presence of God. அப்போ தேவ பிரசன்னத்திலிருந்தே நாம் என்ன பண்றோம், பிரிக்கப்படுகிறோம். Sin separates us from God. It's a kind of a thing that puts a big divide between us and God. இந்த பாவமான என்ன பண்ற, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே பெரிய ஒரு கேப்பை உண்டு பண்ணி விடுகிறது. Yeah. So what happens is, we no longer have access to God's blessings, his favor, his mercy and his love when we sin. அந்த இடைவெளியானது என்ன ஆகிவிடுகிறது என்றால், எதை ஏற்படுத்தி விடுதுன்னா, நம்மாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய அன்பையும் இது பெற்றுக்கொள்ள முடியாதபடியாக தடையாகி விடுகிறது. It's something all of us would have experienced. You do something that does not please God, and you come and sit in your prayer. No matter how much ever you do, you cannot worship the Lord in the truth and the spirit. பாருங்க, தேவனுடைய இது எல்லாருமே உணர்ந்திருக்க முடியும். நாம் பாவம் செய்யும் பொழுது என்ன ஆகுது என்றால், நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் அது சில நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு நம்ம ஆராதிக்க முடியாவது போய்விடுகிறது. சோதரம், I'm specifying the word, you will not be able to worship in the truth and the spirit. What? I'm specifying the word, we will not be able to worship in the truth and the spirit when we sin. நாம் என்ன செய்ய முடியும் என்றால், இப்படியாக பாவம் செய்யும் பொழுது நாம் உண்மையிலும் சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியின் நிரம்பி நாம் ஆராதிக்க முடியாமல் போய்விடுகிறது. But you know what? Even after doing the greatest sin in the world, you can come into Lord's presence like hallelujah, hallelujah. You can do all sorts of dance in the Lord's presence. It is okay. Physically it's possible. பாருங்க, நம்ம எவ்வளவுதான் பெரிய பாவம் செய்துட்டு நம்ம இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல இருந்து நம்ம நல்லா கைதட்டி ஜெபிக்க முடியும், கைதட்டி ஆராதிக்க முடியும், அல்லேலூயா சொல்ல முடியும், எல்லாம் அந்நிய பாஷையெல்லாம் பேச முடியும். இது மாம்சத்திலே நம்ம செய்ய முடியும். It is something that is external, but your inner man is dead. பாருங்க, இது எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய இந்த ஆராதனை எல்லாம் நம்முடைய துடிப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, வெளியே பார்ப்பதற்கு தெரிகிறது, ஆனா நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் மரித்து போயிருக்கிறான். சோதரம், so when we sin, we become dead. That is, we are separated from God.
நாம் இதுல என்ன இருக்குன்னா பாவம் செய்யும் பொழுது நாம் செத்து போய் விடுகிறோம், அதனாலே தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு போய் விடுகிறோம். Number 2, what happens when we sin is because we are separated from God, the devil starts playing in our lives. நாம் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிக்கப்படும் பொழுது பிசாசானவன் என்ன இரண்டாவதாக செய்து விடுகிறான் என்றால், பிசாசு நம்ம வாழ்க்கையிலே கடந்து வந்து அநேக காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். நீங்க நினைச்சு பாருங்க, அவனுக்கு எதிரா எத்தனை தடவை நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க, இயேசு நாமத்துல நீங்க கட்டேன்னு ஜெபம் பண்ணிருப்பீங்க. அவனுக்கு அந்த வைராக்கியத்தெல்லாம் வச்சு அப்பதான் உங்க மேல காமிப்பாங்க தேவனை விட்டு போகல. Hallelujah. This is the second way by which we fall. இது இரண்டாவது காரியமா இருக்கு, நாம் கீழே விழுந்து போனோம் என்றால். And then the number 2 thing, first thing I said, one reason we fall is sin, and the second reason is by making bad decisions in life. முதலாவது நாம் கீழே விழுவதற்கு காரணம் என்னன்னா பாவம் செய்யும் பொழுது. அந்த பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா தேவனிடமிருந்து பிரிக்கப்படுகிறோம். இரண்டாவது பிசாசான வாழ்க்கையில அநேக காரியங்களை கொண்டு வந்து விடுகிறான். அடுத்து கீழே விழுவதற்கு காரணம் நம் வாழ்க்கையிலே தவறான முடிவுகள் எடுப்பதுதான் நாம் கீழே விழுவதற்கு காரணமா இருக்குது. அவன் நம்ம வாழ்க்கையில எதுவும் கொண்டு வரலாம் மாட்டான், நம்ம வாழ்க்கையவே விளையாண்டுருவான், பந்தாடிடுவான். அதனால செகண்ட் திங் இஸ் மேக்கிங் பேட் சாய்ஸஸ். இரண்டாவதாக நம்ம வந்து தவறான காரியத்தை தேர்ந்தெடுப்பதனாலே நமக்கு என்னன்னா கீழே விழுகிறோம். ஃப்ரீஸ் ஆயிடுதா? இப்போ so then we think that our secular life is separated from our spiritual life. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய உலகமான வாழ்க்கையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனித்தனியாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். But in fact it is one and the same. What you do in your secular life affects your Christian life. What you do over here affects that one. They both are interdependent and one and the same. நம்முடைய உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்றுக்கொன்று இணைந்தே காணப்படுகிறது. நம்ம உலக வாழ்க்கையில என்ன செய்யறோமோ அது இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யறோமோ அது உலக வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறது. I'll tell it to you through an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட இதை விளக்க விரும்புகிறேன். Let's assume you're going for 2 job interviews and both the interviews give affirmative. They tell, okay, you can come and join, we'll give you the offer letter, just confirm with us. நமக்கு இரண்டு பெரிய கம்பெனில இருந்து அழைப்பு வருகிறது, இன்டர்வியூ அழைப்பு வருகிறது. அந்த ரெண்டு கம்பெனிலமே இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது ரெண்டிலயுமே நாம் வந்து தேர்வாகி விடுகிறோம். So you have option A and option B. நமக்கு ரெண்டு ஆப்ஷன் A, ஆப்ஷன் B என்று ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறது. You know, if we make a bad choice in this, our work life is going to affect our Christian life. பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு வாய்ப்பு வரும் பொழுது நம்ம தவறான ஒரு கம்பெனி நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அது என்ன செய்யனா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. If you're going to choose something that God doesn't want you to choose, the consequences of choosing the company was definitely going to affect your spiritual life. நம்ம ஆண்டவர் விரும்பாத ஒரு வேலையோ கம்பெனியோ நம்ம தேர்ந்தெடுத்தோம் என்றால் அந்த காரியமானது எப்படி இருக்குது என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முழுவதுமாக பாதிக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. Okay, so let's just get things clear. I said there are 2 main reasons by which we fall. Number 1 is when we sin that we fall, and number 2 is we fall by our bad choices. And then I said when we sin we are separated from God and the devil starts playing in our lives. நாம் கீழே விழுவதற்கு ரெண்டு முக்கியமான காரியங்களை சொன்னேன். ஒன்றாவது பாவம் செய்யும் போது நம்ம கீழே விழுகிறோம், அடுத்ததாவது நம்ம தவறான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது நாம் கீழே விழுகிறோம் என்று. அப்போ பாவம் செய்யும் போது எப்படி கீழே விழுகிறோம் என்றால் அது தேவனிடமிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோம். இரண்டாவது பிசாசானவனுக்கு நம்ம வாழ்க்கையில கடந்து அநேக தேவையில்லாத விளைவுகளை கொடுப்பதற்கு இடம் கொடுக்க விடுகிறோம். Similarly, when we make bad choices, there are 2 things happening to us. அதே போல நாம் தவறான முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் எடுக்கும் போது அது 2 விளைவுகளை கொண்டு வருகிறது. I'll tell it to you with the company example. Let's assume that you go for a company that God doesn't want you to go. அது நான் ஒரு கம்பெனியை வைத்தே சொல்கிறேன். நீங்க வந்து தேவன் உங்களை அனுப்ப விரும்பாத ஒரு வேலையோ அல்லது கம்பெனியோ நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களானால் you will go for it. It will be a precious situation. Something is going to be bad in that company. That's why God didn't want you to go for that company. Repeat it. There was something bad waiting for you there. That's why God did not want you to go there. பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல சில கம்பெனில சேருவதற்கு தேவன் நம்மை அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் அங்கே நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத சில காரியங்கள் நடைபெற போவதாலே தேவன் அதை தடுத்து விடுகிறார். So what happens when we go there and those bad things come to us? We start getting depressed and eventually we will start moving away from God.
இதையும் நாம தவிர்த்து விட்டு இதையும் நம்ம மறைத்து விட்டு நம்ம அந்த இடத்திற்கு போனோம் அப்படின்னா அங்க என்ன நடைபெறுகிறா, தேவனுடைய திட்டத்தை மீறி போவதாலே அங்கே அந்த கம்பெனில இருக்கிற சில தேவையில்லாத விளைவுகள் நம்மளை அஃபெக்ட் பண்ணி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணி தேவனிடமிருந்து நம்மை பிரித்து விடக்கூடியதாக காணப்படுகிறது. This is what is happening. This is how we fall when we make bad choices. நம்ம வாழ்க்கையிலே தவறான முடிவுகள் எடுக்கும் பொழுது இப்படிதான் நம்ம கீழே விழுவதற்கு முதல் காரணமா இருக்கிறது. So I believe that you have understood the reasons how we fall and why we fall. நான் இந்த இடத்துல விசுவாசிக்கிறேன் நீங்கள் நாம் விழுவதற்கான காரணத்தையும் எப்படி விழுகிறோம் என்பதையும் நன்றாக புரிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். So now for the rest, let's just move on to the techniques that we can use to prevent from falling. நாம் இப்பொழுது இப்படியாக நாம் விழக்கூடிய காரியம், இந்த வீழ்ச்சியிலிருந்து எப்படி நாம் தப்பிக்கலாம் என்று அதற்கான டெக்னிக்ஸ்களை பார்ப்போம். Hallelujah. Hallelujah. So the first one that I want to tell you, this technique is all about how to prevent making bad choices. இதுல முதலாவது இந்த தந்திரங்களே முதலாவது என்ன என்றால், நாம் நம்ம வாழ்க்கையிலே எப்படி தவறான தீர்மானங்கள் எடுக்காமல் இருக்கலாம் என்பதை குறித்துதான். Can someone else read for me Proverbs chapter 3 and verse 5 and 6? நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலே 5-6வது வசனத்தை வாசிக்கலாம். சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து அப்பொழுது அவன் பாதைகளை செவைப்படுத்துவார். Hallelujah. The verse says, in all of your ways acknowledge him and he shall direct your paths. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் பாதைகளை செவைப்படுத்துவார். You know, the Tamil Bible says in a different way, but what I read in my ESV and KJV is quite different. It says, acknowledge him in all of your ways. அங்கே தமிழ் பைபிள்ல வேறமா சொல்லிருக்கு, ஆனால் என்னுடைய ESV இங்கிலீஷ் பைபிள்ல I acknowledge him in all of my ways என்று சொல்கிறது. I want to explain what is the meaning of the word acknowledge. நான் அந்த acknowledgement அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Acknowledging God means telling God that he is an authority. He is the one who is taking decision in my life. He is a power who is taking decision in my life. Acknowledge, அதாவது நான் ஆமோதிக்கிறேன் என்ற வார்த்தை அந்த தமிழ் பதம் அதுக்கு என்னவென்றால், தேவன் என் வாழ்க்கையில என்ன தீர்மானங்களை எடுக்கிறாரோ அதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்றுதான் அர்த்தம். That is called acknowledge. And then it says, when you acknowledge God, he will direct your path. He will he will not make them straight. He will direct you in your paths. பாருங்க, ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரா, நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறார். சோதரம் என்றுதான் அர்த்தம். டைரக்ஷன். So what I want to tell you, number 1 is acknowledge God in all of your ways. So முதலாவதாக நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவ திட்டத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்பது. So I'll tell you, I'll just come with a job example itself and I'll explain to you how to do that. நான் ஒரு கம்பெனில வேலையை தேர்ந்தெடுப்பதை குறித்து பேசி அதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். So it is the same thing. You have two options, option A, option B. இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு வேலை இருக்குது. ஆப்ஷன் ஏ கம்பெனி ஏ, கம்பெனி பி. Now both the companies say within the next 24 hours you have to tell yes or no to us. ரெண்டு கம்பெனியுமே சொல்வாங்க, அடுத்த ஒரு நாள் 24 மணி நேரம் கொடுக்கிறோம், நீங்க எஸ் அல்லது நோ எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க என்று. So let's say this happens at morning 10 o'clock. நாம காலை 10 மணிக்குள்ள எங்களுக்கு உங்களை தீர்மானத்தை சொல்லுங்க என்று சொல்லலாம். So you go back home from office, okay fine, you're traveling, you're coming home, you're having a cup of chai, some vada or something, you're just relaxing in the evening. நீங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து டீ சாப்பிட்டு வடை எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்ல இருக்கலாம் நீங்க சிந்தித்து கொண்டு. And then fine, and time goes by, your prayer time comes, you sit down to pray. நீங்க அந்த உங்களுடைய இப்படியா இருக்கும் பொழுது உங்களுடைய ஜெப நேரம் வரும் பொழுது அந்த ஜெப நேரத்துல நீங்க அமர்ந்திருந்து ஜெபிக்கிறீர்கள். And obviously you're going to pray, Lord, which job I'm going to choose, which job should I choose? நிச்சயமாக நாம் ஜெபிப்பது ரெண்டு வேலை வந்திருக்குது ஆண்டவரே, எந்த வேலையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நிச்சயமாக நாம் ஜெபிப்பது. That will be the primary thing for which you'll be praying for that day. நிச்சயமாக அந்த காரியத்திற்காக தான் ஆண்டவருடைய ஜெபமே இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். So we'll sit and pray, oh Lord, what am I supposed to choose? Oh Lord, what am I supposed to choose? And there will come a point where you'll start getting tired in prayer.
நம்ம ஆண்டவரே என்ன தீர்மானம் எடுக்கிறது ஜெபிக்கும் பொழுது கடைசியில அந்த ஜெபத்தின் இறுதியில நம்ம டயர்டா போய் தான் ஆயிருப்போம். நம்ம sometimes God will speak, and sometimes what happens is we will not be in a position to hear God's voice. So அநேக நேரங்கள்ல ஆண்டவர் பேசாம இருக்கலாம், ஆனா இன்னும் அநேக நேரங்கள்ல தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதவர்களா நாம் காணப்படலாம். So if God is speaking to you, well and good, he will say, okay, choose this, choose that, it is fine, well and good. We won't want to consider that situation now. இப்ப ஆண்டவரே இதை நீ தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிட்டாருன்னா நம்ம பிரச்சனை இல்லாம நம்ம கடந்து போய் விடுவோம். But we don't want to consider that kind of situation now. நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. But if God is not speaking to you, or if you are not hearing God's voice, then what will you do? So இந்த நேரத்துல ஆண்டவர் ஒருவேளை ஜெபத்துல நம்மகிட்ட பேசல, அந்த எந்த கம்பெனியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பேசாம போனாலோ, அல்லது நாம் தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் போனாலோ நாம் என்ன செய்வோம்? So what you will do, you will finish prayer, you will turn to your Bible, you open your Bible and you will start reading. நம்ம என்ன செய்வோம்னா உடனே ஜெபம் முடிச்சிட்டு வேத புத்தகத்தை எடுத்து வேத புத்தகத்தை திறந்து நம்ம பைபிளை வாசிக்க ஆரம்பிப்போம். You will start reading, and by that time if God is speaking to you, again well and good. இப்போ நம்ம வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவன் பேசினார் என்றால் நலமாக போய்விடும். But what I want to talk to you is about what will you do if God did not speak to you, or you do not hear God's voice. நான் உங்களை என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த நேரத்திலையும் ஆண்டவர் உங்களோட பேசல, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். So what will you do? You'll go to you'll have dinner, then you'll go to bed, you'll start thinking, you will take two options. You will see which is good, which is bad according to your human thinking. நாம் என்ன செய்வோம் என்றால், எல்லாம் முடிந்து விட்டு சாப்பிட்டு விட்டு நாம் பெட்ல இருக்கும் பொழுது நாம் நினைப்போம், இது எந்த கம்பெனி நமக்கு நலமானதாக இருக்கும், எந்த கம்பெனி நலமற்றதாக இருக்கும், எதை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்று நம்முடைய மனித அறிவை கொண்டு நாம் சிந்தித்து அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே காணப்படுவோம். You will say, okay, company A, it has got 10 for good points, it has got, let's say, 8 bad points. நம்ம பாருங்க, கம்பெனி ஏல கம்பெனி ஏ அதை குறித்து சிந்திக்கும் பொழுது 10 நல்ல அங்க தன்மைகள் இருக்கிறது, ஒரு 8 கெட்ட தன்மைகள் தான் இருக்கிறது என்று நாம் சிந்திக்கிறோம். So altogether you will say plus 10 minus 8, total is 2 for company A. கம்பெனி ஏ பிளஸ் 10 நல்ல காரியங்கள் 8 கெட்ட காரியங்கள், அப்போ 10 minus 8 2, அப்ப கம்பெனி ஏல இருந்து 2 நல்ல காரியங்கள் இருக்கு என்று தீர்மானிக்கிறோம். And similarly you do something with company B and you feel that company B is so much bad for you, it is somewhere in minus 10 or something like that. அதே மாதிரி இந்த இரண்டாவது கம்பெனி B பார்க்கும் பொழுது கம்பெனி B ல ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுவும் 10-15 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆயிருக்கு என்று நம்ம பார்ப்போம். So eventually what you'll do next day morning, you'll wake up, you'll brush your teeth and get ready and everything, you'll go and select company A, obviously in human thinking. நம்முடைய மனித தன்மையின்படியாக அடுத்த நாள் எழுந்திருக்கும் பொழுது நாம் அந்த முதலாவது கம்பெனியை தேர்ந்தெடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம். So we'll go and choose that, it's fine, everything is done, we'll go into our jobs. நாம் அந்த கம்பெனியை தேர்ந்தெடுத்து அதில் வேலையில சேர்ந்து நாம் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம். But you know what, when we do such a thing out of our human thinking, it is almost always wrong. இந்த நேரத்துல நம்முடைய மனித அறிவோடு மனித சிந்தனையோடு கூட நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக தவறானதாக தான் இருக்கும் என்று நான் சிந்திக்கிறேன். Because the Bible says in 1 Corinthians chapter 10 that God is our wisdom, Jesus is your wisdom. பாருங்க, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே 10வது அதிகாரத்தை சொல்லுகிறது, தேவனே நம்ம ஞானமா இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. So when you're not using God's wisdom, you're utterly becoming a fool. நாம் தேவனுடைய ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தாம இருந்தோம்னா நாம் என்னவாயிருவோம்னா முட்டாள்களாக மாறி விடுகிறோம். So obviously the decision that we're taking in our flesh is a foolish decision. அப்ப என்ன ஆயிருதுன்னா நம்ம மாம்சத்திலே நாம் எடுத்த அந்த தீர்மானம் முட்டாள்தனமான தீர்மானமாக போய் விடுகிறது. And almost always God's choice will be opposite to what you think. எப்பொழுதுமே தேவனுடைய திட்டம், அவருடைய சாய்ஸ், திட்டம், தீர்மானம் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய திட்டத்திற்கு ஆப்போசிட்டான திட்டமா தான் தேவனுடைய திட்டம் காணப்படுகிறது. Because he says in his ways, in his words, that my thoughts are not your thoughts, my ways are not your ways, my thoughts are higher than your thoughts. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ஏசாயா புத்தகத்தை பார்க்கும் பொழுது, உங்கள் யோசனையோட என் யோசனைகள் உயர்ந்தவைகளாக இருக்கிறது, உங்கள் வழிகளை விட என் வழிகள் உயர்ந்தவைகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. So what is the thing that you're தம்பி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுடா. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். சோத்ரம் Isaac, freeze ஆயிடுச்சு. Say it again. So what is the thing that you have to do over here is acknowledge God and be silent.
இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்திற்கு திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் அமைதியாக இருந்து விடுவது நலமானதாக இருக்கும். ஒப்பு கொடுக்கறதோட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு you just have to be silent. நான் என்ன செய்யறேன்னா, நீங்க தான் ஆண்டவர் இந்த காரியத்துல முடிவெடுக்கணும்னு சொல்லி நாம் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. When you feel that God is not speaking to you, or when you're not in a position to hear into God, hear God's voice, just say, Lord, I don't want to take a bad decision. I don't want to do something that is out of your will. I will say silent. You do your work. ஆண்டவர் அமைதியாக நம்முடைய நாம் கேட்கிற காரியத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்காமல் அமைதியா இருந்தாருன்னா, ஆண்டவரே நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியல, இல்ல நீங்க ஒருவேளை பேசாம இருந்தீங்கன்னா, நீங்க என் வாழ்க்கையில என்ன முடிவெடுக்க விரும்புகிறீர்களோ அதற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி விடுவது நல்லது. When I mean silent, I legitimately mean silent. Just don't do anything. Don't think anything. Don't do anything out of your flesh. Just wait for God to do something. நான் சைலண்டாக அமைதியாக இருங்கள் என்று நான் இந்த இடத்துல சொல்லுவது என்னவென்றால், நாம் அமைதியாக இருப்பதல்ல, எதை குறித்தும் சிந்திக்காதபடியாக, நாம் எந்த திட்டத்தையும் தீட்டாதபடியாக அமர்ந்திருப்பதை குறித்து தான் நான் பேசுகிறேன். The word says, sit and know that I am your God. ஆண்டவர் சொல்லுகிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். Just zip your mouth and ask God, just throw the ball into God's court. நம்ம என்ன செய்ய வேண்டாம், நமக்கு ஒரு சட்டைக்கு ஜிப்பு போடுவது போல நம்ம மவுத் வாய்க்கு உதடுகளுக்கு ஜிப்பை போட்டு விட்டு நாம் கையில இருக்கிற அந்த தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியமாகி அந்த பந்துன்னு வைத்துக் கொண்டோம்னால் அதை தேவனுடைய கையில எறிந்து விட்டு நாம் அமைதியாக இருந்து விட வேண்டியது. Just tell to God, Lord, I don't know, I'm not going to do anything. It is your responsibility. You lead me, you guide me. ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியல, இதுல நான் வந்து குழம்பி போயிருக்கிறேன், நீங்க எனக்கு இந்த தீர்மானம் எடுத்து கொடுப்பதிலே, முடிவு எடுப்பதிலே நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் வந்து அமைதியாக அமர்ந்திருக்க போகிறேன் என்று சொல்லிவிட வேண்டும். What? I'll tell you something. It is easier to say this than to do it. பாருங்க, நான் சொல்லுவது என்னன்னா, ஈஸியா சொல்லிடலாம், ஆனா இதை செய்வது மிகவும் கடினமான காரியம். But when we do this in life, God will start opening doors that we never think, and he will start closing the doors that he doesn't want to be there in our lives. நாம் இதை செய்ய எப்பொழுது ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நாம் எதிர்பார்க்காத விதமாக தேவன் அற்புதமாக நமக்கு புதிய வாசல்களை திறப்பார். அதே நேரத்திலே நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத அநேக வாசல்களை மூடி விடுவார். So I'll just tell you something that happened in my life. I had to appear for NEET exam after going to my medical college, and all that drama was there. பாருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியம்னா, அந்த நீட் எக்ஸாம்லாம் எழுதி விட்டு மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணி விட்டு இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. So what I did was there, like it was decided, we fixed on writing NEET somewhere in 2017. So I said to God, Lord, I don't know what I'm going to do. I'm throwing the ball into your hands. You said that you will somehow make me successful. I'm throwing into your hands. You just lead me. நான் என்ன செஞ்சேன்னா, இந்த வருஷத்துல முடிக்க போறோமா, அடுத்த வருஷம் எழுதுவோமான்னு தெரியல. ஆண்டவரே, நான் இந்த வருஷத்தை எழுதுறேன், என்னுடைய காரியங்களை என்னால தீர்மானிக்க முடியாது, நான் உங்க கையில ஒப்பு கொடுத்துறேன், நீங்க அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்று அவர் கையில விட்டு விட்டேன். Okay, writing the exam was one thing, but choosing a college was another thing. ஆமா, எக்ஸாம் எழுதுவது ஒரு கடினமான காரியம், அதே போல நல்ல சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பது ஒரு காரியம், ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. I just said, Lord, these are my options. I don't know what to take. You do something. You close the doors. You shut people's mouth. You open people's mouth. You shut their hearts. You open their hearts. You do whatever you want. நான் ஆண்டவரை சொல்லிட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் ரொம்ப ஆப்ஷன் இப்படிலாம் இருக்குது ஆண்டவரே, சோதரம் நான் எதை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியல, நீங்க எந்தெந்த கதவுலாம் அடைக்க வேணுமோ அதை அடைங்க, யாராரு வாயெல்லாம் மூடணுமோ அதெல்லாம் மூடுங்க, யாராரு வாயெல்லாம் திறக்கணுமோ திறங்க, எந்த கல்லூரிக்கு நான் சேரணுமோ அதன் வாசலை திறங்க என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டேன். I almost prayed like this, that Lord, I will go, when they're asking me which college, I will say one thing: if that is your will, let my mouth speak, or if that is not your will, make me dumb at that point, like just shut my mouth, like what happened to Zechariah. ஆமே, நான் வந்து எப்படின்னாக்க எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பதை குறித்து பேசும்பொழுது உங்கள் சித்தம் எதா இருக்கிறதோ அந்த கல்லூரியை குறித்து தான் நான் பேச வேண்டும், இல்லைன்னா வாயை மூடிக்கொண்டு சகரியா எப்படி அமைதியாக இருந்தாலும் அப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் தேவனை சொல்லிக் கொண்டிருப்பேன். ஃப்ரீஸ் ஆயிட்டடா. Okay. So at that time, God opened doors. He started making ways, and finally, He led me in His way. அந்த நேரத்திலே ஆண்டவர் எனக்காக அவருடைய வழிகளை என்ன நடத்த ஆரம்பித்தார். So what and then finally, what I want to tell you is, when you're acknowledging God,
you have to learn to accept God's decisions. நம்ம தேவனே என் வாழ்க்கையில் நீங்க முடிவெடுங்க நம்ம சொல்லும் பொழுது நாம் தேவனாலே நடத்தப்படுகிறோம். No, we should learn to accept God's decisions. நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து தேவனுடைய முடிவுகளை அதாவது பெற்றுக்கொள்கிறதற்கு கற்றுக்கொள்கிறோம். Because sometimes what God does will not be what something that we want to happen. அநேக நேரங்களிலே தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நம்மால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதா காணப்படும். We'll start crying, we'll say, God, why is this happening only to me? நம்ம அதே நேரங்கள் அப்படி நேரங்கள்ல நம்ம அழுவோம், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று நம்ம அழுக ஆரம்பிப்போம். But at that time the word says, the same verse, trust in the Lord with all of your heart, lean not on your own understanding. அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய முழு இருதயத்தோடு தேவனிடம் நீ வந்து நாம் விசுவாசம் வை என்று சொல்லுகிறது. And lean not on your own understanding. அத உன்னுடைய சொந்த சுய புத்தியிலே சாயாமல் இருப்பாயாக என்று அங்கே சொல்லுகிறது. This is the hardest part. I mean, if trusting in God was hard, if acknowledging him and keeping silent was hard, this is even harder. பாருங்க, நீங்களே முடிவெடுங்கப்பான ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து இருப்பதே கஷ்டம். அதே போல சுய புத்தியிலே சாயாமல் இருப்பது அதை விட அதிக கடினமாக இருக்கிறது. Just to say that God, okay, I accept your decision, saying that is really hard. It takes time, it takes practice. ஆண்டவரே, நான் நீங்க எடுக்கிற தீர்மானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் அமைதியா இருப்பதா நல்ல காரியம். So okay, this is one technique by which we can always win over the devil when making choices in life. அப்ப முதலாவதாக நாம் தேவன் நம் வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தல்தான் நாம் விழுந்து போகாமல் இருப்பதற்கு முதலாவது ஒரு திறவுகோலாக இருக்கிறது. So the trick is only one thing. Remember Proverbs 3 and verse 5 and 6. That's it. இந்த இடத்துல நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாசித்தது போல. Whenever you're having situations, just think, Lord, I will be silent, you take care, and I will accept your decisions. எப்பொழுதுதான் நம்ம ரொம்ப நெருக்கப்படுகிற தீர்மானம் எடுப்பதற்கு நாம் தள்ளிவிடப்படுகிறோமோ அந்த இடத்துல ஆண்டவரே நான் அமைதியா இருந்து கொள்கிறேன், என் வாழ்க்கையில நீங்கள் முடிவெடுங்கள் என்று அவர்களை ஒப்பு கொடுத்துடுவது நலமான காரியம். So now we have addressed the first problem in our lives. We fall because of bad choices. முதலாவது நாம் பார்த்தோம், நம்ம தவறான தீர்மானங்கள் எடுப்பது நிமித்தமாக நாம் விழுந்து விடுகிறோம் என்று. So we have seen the solution for that. நம்ம அதற்கு நாம் என்ன பண்ணா ஒரு தீர்வை நாம் இங்க பற்றி நாம் ஆலோசித்தோம். The second thing, how do we overcome sin? நாம் இரண்டாவதாக நாம் எப்படி பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்க போகிறோம். Just read with me Psalms 119 and verse 105, something that everybody knows. சங்கீதம் 119-115 நாம் வாசிக்கலாம். எல்லாருக்கும் 105 நம்ம வாசிப்போம். சோத்திரம். எல்லாருக்கும் அறிந்த வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. Hallelujah. If you don't want to fall in your path, you should have the word of God as your life. நாம் நம்ம பாதையில பாவத்தினால் நாம் நடந்து போகிற பாதையில விழாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம் நம்முடைய பாதையில தீபமாக இருக்க வேண்டும். You should have the word of God, because many times in life we will do something which we'll think that it is not sin, but in fact it will be sin. நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் பல காரியங்களை செய்வதுண்டு, அது நம்முடைய பார்வைக்கு அது பாவம் இல்லை என்று தோன்றும், நிச்சயமாக அது ஒரு பாவ காரியமாகவே அமைந்திருக்கிறது. At that point you shouldn't look with the light of your eyes, you should look in the light of the word of God. அந்த நேரத்திலே நாம் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து நம்முடைய கண்ணின் வெளிச்சத்தினாலே அந்த காரியத்தை எடை போடாதபடி வேத வார்த்தையின் வெளிச்சத்தின்படியாக நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும். No, God's word is a true light. Jesus says, I am the way, the truth and the life, and he says the light is come into the world. ஆமே, பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை தான் அது வந்து உண்மையான வெளிச்சமா இருக்குது. ஆண்டவர் சொன்னார், நானே உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்னார். வெளிச்சமானது தேவனிடமிருந்தே கடந்து வருகிறது. So we have to trust in God. We have to look at everything in our lives in the light of the word of God. நம்ம ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து எல்லா காரியங்களிலும் அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாக அதை நாம் பார்க்க வேண்டும். In our college we do something called this dissection. We cut open everything, we remove all the unwanted things, and we look at the structures in the body. நான் என்ன செய்வேன்னா, எங்க படிப்புல கல்லூரியில அந்த இறந்து போன மனித உடம்பை நாங்கள் அறுத்து அது உள்ளே இருக்கிற தேவையில்லாத பொருட்களை காரியங்களை எடுத்து விட்டு தேவையான முக்கியமான உறுப்புகளை நாங்கள் பார்க்கிறோம்.
So you have to do that. When you have a situation, when you want to do something, do a dissection of that thing, remove all the unnecessary parts and come to the main thing. Look at it, whether it is a sin or it is not a sin, under the light of the word of God. நாம் வாழ்க்கையில ஒரு காரியம் செய்யும் பொழுது செய்ய போகிற காரியத்தை அப்படியாக நாம் டிசைட் பண்ணி அதை அறுத்து அதை நன்றாக பார்த்து அதில் இருக்க தேவையில்லாதெல்லாம் எடுத்து விட்டு தேவையான அந்த முக்கியமான காரியத்தை பார்த்து இது பாவமாக இருக்கிறதா அல்லது பாவம் இல்லையா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். There is something that is very tricky in this part. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது இங்கே. When you have less light, you can only see less. நம்முடைய குறைந்த வெளிச்சத்துல வைத்து பார்த்தோம்னா அது குறைந்த அளவுதான் அந்த காரியத்தை நாம் சரியாக பார்க்க முடியும். When you have more light, you can clearly identify each and everything. வெளிச்சம் அதிகமாக இருந்ததுன்னா நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்க எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். So you know what? Every day we have to progress in the word of God. We should build ourselves in the word of God in order to avoid sinning. நம்ம அதுக்கு என்ன செய்ய வேண்டும்னா அதிக வெளிச்சம் உடையவர்களாக நம்ம பார்வையானது அதிக வெளிச்சம் உடையதாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையிலே வளர்ச்சி அடைந்து அந்த பாவத்தை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். See, initially when we accept Christ, we don't know that much of the word. So at that time it is okay. God will be gracious to us if we do some errors in our lives. பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நேரத்துக்கு நம்ம ஒவ்வொரு ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஏற்றுக்கொண்ட காலகட்டத்திலே நாம் அவ்வளவாக தேவனுடைய வார்த்தையிலே வளர்ச்சி அடைந்திருக்க மாட்டோம் ஆரம்ப கட்டத்திலே. அதற்கு தேவன் கிருபையா நமக்கு இறங்குகிறார். But as we grow, it is compulsory for every Christian to grow in the word of God. ஆனா நாம் ஆண்டவருக்குள்ளா வளர்ந்து வரும் பொழுது இது ஒரு கட்டாயமான காரியமா இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையிலே அனுதினமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். You can't use this as an excuse and say, because I don't know so much word, I can sin. You can't use this as an excuse when you grow in Christ. நாம் ஆண்டவருக்குள்ளா வளரும் பொழுது நம்முடைய உலக நெருக்கடி எல்லாம் காட்டி ஆண்டவரிடம் எக்ஸ்கியூஸ் அதுக்கு கேட்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறோம். And I'll tell you one small thing as an example why we should know more of the word of God. ஏன் நாம் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை அதிகமா அறிந்திருக்க வேண்டும் என்பதற்கு நான் உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். From small age itself, I know, as we come into Christ, I've been told by pastors, parents and everybody that you're not supposed to watch movies. நான் சின்ன வயசுலயே நம்ம கிறிஸ்துவா இருந்தோம்னா இல்ல சின்ன வயசுல பெற்றோர்கள் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நீ படம் பார்க்க கூடாது என்று சொல்லுவார்கள். So I was like, okay, I don't care because I'm not so much interested in movies. I don't want to watch also, so it was not a big thing for me. இது நான் அதிகமா நான் படம் பார்க்க விரும்புவதில்லை, அதனால எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. But there came a point in life where my friends started asking me, why don't you watch movies? நம்ம வாழ்க்கையில வளர்ந்து வரும் பொழுது என்ன நடக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட சேரும் பொழுது அவங்க கேட்பாங்க, ஏப்பா நீ எதுக்கு படம் பார்க்க கூடாதுன்னு கேட்பார்கள். They asked me. So then I used to tell the answers that I have heard people tell. நான் என்ன சொல்லுவேன், அப்படி என்ன கேட்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க படம் பார்க்க கூடாதுன்னு அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். So and then I will tell the answers that pastor used to preach in church that not all movies are good. You have some bad things in movies. At least some bad things will come in every movie and so on and so forth. நான் அப்படி என்ன சொல்லுவேன், எங்க பாஸ் சொல்லிருக்காரு, எங்க பேரண்ட்ஸ் சொல்லிருக்காங்க, அந்த படங்கள் எல்லாம் சரியில்லாத காரியங்களை காட்டுறாரு, அதனால நான் பார்க்க கூடாது என்று நான் அவரோட சொல்லுவேன். So but then genuinely they'll come and ask me, okay, Leah, it's fine. Then we'll give you movies which don't have anything of those. Those movies that babies and children watch. We will show you those movies. We will guarantee you there's nothing bad. You can watch those, right? What Tambi? So they will come to me and they'll ask me, okay, Leah, it's fine. We will not show you those kind of movies. We will show you the movies that children see. Movies in which there is no bad thing at all. We'll guarantee you there is no bad thing in that. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நான் உனக்கு கெட்ட படங்களை காட்டவில்லை, நான் சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லாம் போகக்கூடிய விதமாக ஒரு நல்ல ஒரு கெட்ட காரியங்கள் இல்லாத ஒரு படத்துக்கு உன்னை அழைத்து போகிறோம் என்று சொல்வார்கள். And honestly, there are some movies like that. At least a little bit there are there. உண்மையிலேயே சில படங்கள்ல அப்படியே எந்த ஒரு கெட்ட காரியங்கள் இல்லாதபடியாக சில படங்களும் இருக்கின்றன. But still at that point I'll say, no, I'm not interested in that. I don't want it. But that question was in my heart. How will I answer such people? ஆனா நம்ம அந்த சேவை சொன்னா இல்ல நான் வரலன்னு சொல்லிடலாம். ஆனா அந்த அவருடைய கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அதான் எனக்கு முக்கியமான காரியமா இருக்குது. So then I used to pray about it, and then it was not in my mind, but it was just recently in the past 2 weeks that God spoke to me directly about this.
இதை குறித்து சமீபமாக 2 வாரங்களாக என்னோட அதிகமாக ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து பேசினார். I was praying about it and God just simply said, I am the truth. I was praying about this and God just said this one word, I am the truth. ஆமா, அப்புறம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், நானே சத்தியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். I was like, I asked, why am I not supposed to watch movies and you're telling me I am the truth? What? It doesn't make any sense. ஆண்டவரே ஏன் படம் பார்க்க கூடாதுன்னு கேட்டா, நான் தான் உண்மையா சத்தியமா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, இதுல என்ன அர்த்தம் என்று நான் புரிந்து கொள்ள முடியல என்று கேட்டேன். And that's when God said, you know, when people are making movies are literally the product of somebody's imagination. It is not something that is actually happening in real life. ஆமா, அதுக்கு என்ன சொன்னார் என்றால், இந்த யாரும் அந்த ப்ரொடியூசர்ஸ், அந்த படத்தை உருவாக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, உண்மையிலே அது அவர்களுடைய சிந்தனையை தான் படமா எடுக்கிறார்களுடைய, இது தேவனால உருவாக்கப்பட்டது இல்லை என்று அவர் சொன்னார். Now some people will come and tell me, you know, we have films telling about the history of so and so, people like that, and all people will say. சிலர் சொன்னார்கள், பாருங்க இந்த மூவி எல்லாம் அநேக இடங்கள் காரியங்களுடைய வரலாற்று பின்னணியை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னார்கள். But let me ask those people, did you really live to see that it was like this only or it was like that only? Wasn't it the product of your imagination? நான் அவங்ககிட்ட கேட்டேன், இது ஏதோ ஒரு மனிதனுடைய அது சிந்தனையாக இருக்கிறது, இது நிச்சயமா உண்மையான காரியமா இருக்கான்னு கேட்டேன். So altogether, in total, it is not a true thing. It is something that is imaginative. It is a lie in total. ஆமா, இது மொத்தமாக பார்த்தோம் என்றால் இது யாருடைய சிந்தனையோ தான் ஒரு படமாக சித்தரித்திருக்கிறார்கள். இதுல உண்மை இல்ல, முற்றிலும் சொன்ன போனா இது பொய்யான காரியமாக இருக்கிறது சிந்தித்தேன். So you know, we belong to the kingdom of truth. We are the sons and daughters of the truth. நம்ம எப்படி இருக்கோம்னா, நாம் தேவனுடைய தேவ ராஜ்யமாகிய உண்மையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய சத்தியத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். How can the children of truth associate with something that is not the truth, that is not happening in reality, but just a product of somebody's imagination? நம்ம வாழ்க்கையிலே அது உண்மை இல்லாத ஒரு பொய்யோடு கூட தேவராஜ்யத்தின் உண்மையின் பிள்ளைகளாகிய நாம் எப்படி ஒத்து போக முடியும் என்று நான் சிந்தித்தேன். You know, I'll tell you, okay, if you தம்பி ஃப்ரீஸ் ஆயிடுறா. Truth and lie will never go together. They're just freeze. I say it again. Truth and lie will never go together. They are opposite. They're the exact opposites of one another. பாருங்க, உண்மையும் பொய்யுமானது எப்பொழுதுமே ஒண்ணா பயணிக்க முடியாது. ரெண்டுமே ஒன்றுக்கொன்று எதிர்மறையானதாக இருக்கிறது. You know, see, I just told this example because only when you know more about God's word will you be able to dissect and see the things in your life, whether it is sin or it is not sin. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக தெரிந்திருந்தாதான் நமக்கு முன்னால வருகிற பாவத்தை நல்ல விவரமாக அதை பார்த்து இது பாவம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். So I said we had 2 problems in which we fall. நான் சொன்னேன், நாம் விழுவதற்கு 2 முக்கியமான காரியங்கள் இருக்குது. We sin, we fall. நாம் பாவம் செய்த நிமித்தமாக விழுந்து விடுகிறோம். And second thing, we fall by making wrong choices. இரண்டாவதாக நாம் தவறான தீர்மானங்கள் எடுப்பது நிமித்தம் விழுந்து விடுகிறோம் என்று. So we also saw through a little bit of strategies. There can be many other, but this is what God spoke to me. First one, to prevent making bad choices, acknowledge God and accept His decisions. முதலாவது, அப்படியாக நாம் தப்பித்துக் கொள்வதற்கு, அந்த காரியத்திலிருந்து ஜெயிப்பதற்கு, பாவம் செய்யாமல் நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முதலாவதாக தேவன் நம்ம வாழ்க்கையில தீர்மானம் எடுப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். And second thing, walk in the light of the Lord. இரண்டாவதாக தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். So this is very hard to do. Both the things are very hard to do. But let us train ourselves every day to do this thing, and we'll surely be successful. We'll never fall in our lives. இது ரெண்டையுமே செய்வது ரொம்ப கடினமான காரியம். ஆனா இது ரெண்டு நம்ம வாழ்க்கையில செய்தோம்னா நம்ம எப்பொழுதும் கீழே விழாம நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதராக காணப்படுவோம். So finally, I just want to end with this one thing. மூன்றாவதாக நான் இந்த காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். And I want the 3 people to read 3 things. It is first one, 2 Kings chapter 12 and verse 2. 2 Kings chapter 12 and verse 2. ரெண்டு ராஜாக்கள் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம்.
ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். போதும். Second one is 2 Chronicles chapter 24 and verse 2. 2 Chronicles chapter 24 and verse 2. 2 நாளாகமம் 24வது வசனம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் 24 ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். And also the same chapter from verse 15 till verse 18. அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டு verse 15 from verse 15 till 18. யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாய் இருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டைகளே அடக்கம் பண்ணினார்கள். யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கோபம் உண்டது. Hallelujah. So the third thing and the final thing, be instructed, be open to instructions. What? Be open to instructions. Let people instruct you in the Lord. நம்ம இதுக்கு மூன்றாவதாக நம்மை தேவனுக்குள்ளாக சிலர் உபதேசித்து நடத்த வேண்டும். You know, be open. அதாவது நீங்க உங்களை விட்டு கொடுங்க. Let somebody instruct you in the Lord. ஆமென். நாம என்ன செய்யணும்? மற்றவர்கள் ஆண்டவருக்குள்ளாக நம்மை உபதேசித்து நடத்துவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். You know, we see as long as Jehoiada the priest was there, the king walked in the ways of the Lord. பாருங்க, யோய்தா ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க. See, but then when he died, the priest died, the king started going away from God. பாருங்க, அப்போ யோய்தா என்கிறவன் அந்த கண்டித்து உணர்த்தக்கூடியவன் அவன் மரணம் அடைந்த பின்பு என்ன பண்ணானா, அந்த ராஜா ஆண்டவரை விட்டு தூர விலகி போய்விட்டான். You know, because as soon as you come into Christ, you do not become a man in one day in Christ. You're still a baby. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம ஒரே நாள்ல ஆண்டவருக்குள்ள பெரிய மனிதனா ஆவது இல்ல, நம்ம ஆண்டவருக்குள்ள குழந்தையாகவே இருக்கிறோம். It is a step-by-step growth. So during this growth, you need somebody to instruct you in the Lord. நம்ம அப்படி வரும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைவதற்கு யாராவது ஒருவர் நமக்கு ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்க வேண்டி இருக்கிறது. Be open to instruction. Let the Lord instruct you. Let your pastor instruct you. Let the church elders instruct you. And whenever people who are spiritually more mature than you are instructing you, be open to instruction to prevent from falling. ஆண்டவர் நமக்கு உபதேசம் நடத்த வேண்டும். போதகர் நம்மை உபதேசித்து நடத்த ஒப்பு கொடுத்து விட வேண்டும். மூப்பர்கள் உபதேசித்து நடத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். And let yourself be instructed by people who are more spiritually mature than you. அப்போ எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்மளை விட ஆவிக்குரிய காரியத்திலே முதிர்ந்தவர்கள் நம்மை நடத்துவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். So finally, I just want to end with this. We fall by two things, by sin and by கடைசியாக சொல்ல இருக்கிறேன். நாம் இரண்டு காரியத்தின் நிமித்தமாக கீழே விழுகிறோம். ஒன்று பாவம் செய்வது நிமித்தம் கீழே விழுகிறோம். இரண்டாவதாக நம் வாழ்க்கையில தவறான முடிவுகள் எடுப்பதனால் கீழே விழுகிறோம். To prevent ourselves from sinning, we have to walk in the light of the word. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நாம் இருக்கிற இடத்திலிருந்து கீழே விழாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் நம்மை நம் வாழ்க்கையில தேவன் தீர்மானங்களை எடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். And finally, this is something that is just this is not a third point but a final thing. Let yourselves be instructed in the Lord. மூன்றாவதாக நாம் நம்மையே தேவனுடைய வார்த்தை நமக்கு உபதேசிக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. May God bless you and me with these words and let you be blessed in all of your ways. ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே நம்ம ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.